சிம்பிளா, ஈஸியா 6 வகையான பன்னீர் ரெசிபீஸ் தான் பார்க்க போறோம். இதுல ஸ்நாக்ஸு, கிரேவி, சாண்ட்விச் எல்லாமே இருக்கும். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, பன்னீர் பக்கோடா, பன்னீர் பட்டர் மசாலா, பன்னீர் கீ ரோஸ்ட், அதுக்கப்புறம் பன்னீர் சாண்ட்விச், பன்னீர் கோஃப்தா, பன்னீர் புர்ஜி இதெல்லாம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, 20 நிமிஷத்துக்குள்ள பண்ணக்கூடிய ரெசிபீஸ் தான். ஸோ ரொம்ப ஹெல்தியானது. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பன்னீர் பட்டர் மசாலா. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 மினிட்ஸில் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம க்ரீம் எல்லாம் நான் எதுவும் ஆட் பண்ணலை. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா இது வெயிட் லாஸ் அப்படின்னு போகிறவங்களுக்கும் இது பர்ஃபெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைல், ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலர் இல்லாமல் பண்ண போகிறோம். இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் ஒரு பேனில். இதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு, வெங்காயம், இது வந்து 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கணும். இது வந்து நீங்கள் இப்படி வதக்கியும் பண்ணலாம், இல்லைனா இஞ்சி பூண்டு வெங்காயத்தை அரைச்சும் நீங்கள் போட்டு பண்ணலாம். இது சப்பாத்தி, நான், ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு காம்பினேஷன். இப்போ வந்து ஒரு 5 தக்காளி அதையும் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம காஷ்மீரி ரெட் சில்லியும் முந்திரியும் போடுவேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இந்த முந்திரி அந்த ஃப்ரெஷ் க்ரீமுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக இருக்கும். ஒரு நல்ல ஒரு க்ரீமினஸையும் அந்த கிரேவிக்கு ரிச்னஸையும் கொடுக்கும். நல்ல ஃப்ளேவர் வந்து ரிச்சாக இருக்கும். இது வந்து ஒரு 2 நிமிஷம், ரொம்ப நேரம் நீங்கள் வதக்கணும்னு அவசியம் இல்லை. இதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றிட்டு வேக வைக்க போகிறோம். அந்த தண்ணியிலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தக்காளி, வெங்காயம், வரமிளகாய் எல்லாமே வெந்துடும். அதுக்கப்புறம் கிரேவி அப்படிங்கிறது ஒரு 5 நிமிஷம் தான். ஸோ இதை மூழ்கிற அளவுக்கு மட்டும் நீங்கள் தண்ணி ஊற்றுங்க, ரொம்பவும் நீங்கள் தண்ணி ஊற்ற வேணாம். ஸோ இந்த தண்ணி எல்லாமே அப்சர்வ் பண்ணிவிட்டு அந்த தக்காளி நல்லா வெந்திருக்கும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்து ஆற வச்சுட்டு நல்லா பிளெண்டரில் போட்டு நல்லா க்ரீமியாக வர வரைக்கும் நம்ம பிளெண்ட் பண்ணி எடுக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், இன்னும் லைட்டாக இருக்குது. ஸோ இந்த தண்ணி ஓகே, நோ ப்ராப்ளம். இப்போ நம்ம ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சிக்கலாம். மிக்சியில் போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நம்ம அரைக்க போகிறோம். இதே மாதிரியே தான் நீங்கள் எந்த வெஜிடபிள் யூஸ் பண்ணாலுமே நீங்கள் இந்த கிரேவியை பேஸ் கிரேவி எடுத்துக்கலாம். ஃபைனாக நீங்கள் அரைச்சிக்கோங்க. இந்த பேஸ் கிரேவியில் நம்ம சேமாக நீங்கள் சிக்கன், நான்வெஜ் யூஸ் பண்ணும்போது சிக்கனை நல்லா மேரினேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பேனில் போட்டு பட்டரில் நீங்கள் ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த கிரேவி நல்லா குக் பண்ணி அது மேலே போட்டால் அது ஒரு நான்வெஜ் அப்புறம் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி நீங்கள் பண்ணலாம். வெஜிடேரியன்ஸ் அப்படின்னா நம்ம பன்னீர் போடலாம், காலிஃப்ளவர் போடலாம், இந்த வெஜிடபிள் உருளைக்கிழங்கு கூட நல்லாயிருக்கும். இப்போ பேனில் 2-3 டேபிள் ஸ்பூன் பட்டர், அதுக்கப்புறம் ஆயில், பச்சை மிளகாய், ஜீரகம், பேலீஃப், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அவ்வளோதான். இதுக்கப்புறமா அரைச்சி வச்ச விழுது நல்லா க்ரீமியாக இருக்கணும். இதையும் நீங்கள் நல்லா அரைச்சி ஒரு 3 நிமிஷம் இதை நல்லா வதக்குங்க. அந்த பட்டரோடு சேர்ந்து வதங்கும்போது ரொம்ப நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். தேவையான அளவு தண்ணி, உங்களுக்கு கிரேவி எந்த மாதிரி வேணும்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. திக்காக வேணுமா, தின்னாக வேணுமான்னு. இப்போ மசாலா பொடி, அதில் வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயம், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா, கொத்தமல்லி தூள், உப்பு இதெல்லாம் போட்டிருக்கேன். தேவைப்பட்ட பெப்பரும் கொஞ்சம் ஜீரகத்தூள் கூட நீங்கள் போடுறனாலும் போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் அது வெந்தால் போதும். இப்போ பன்னீர் வந்து 200-250 கிராம் எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம். பன்னீரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாகவும் போடலாம், இல்லைனா நெய்யில் வறுத்தும் போடலாம். ஸோ உங்களோட இஷ்டம்தான். நெய் இல்லைனா ஆயிலில் கொஞ்சம் மிளகாய் தூள், அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி அப்படி போட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு தவாவில். இப்போ அந்த கிரேவி நல்லா கொதித்து அந்த பச்சை வாசனை போய் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் தேவைப்பட்ட கரம் மசாலா, ரெட் சில்லி பவுடர் கூட எக்ஸ்ட்ரா நீங்கள் ஃப்ளேவருக்காக போட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு பன்னீர், இதுக்கப்புறம் கசூரி மேத்தி. ஸோ அவ்வளோதான். இது வந்து ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். இல்லைனா நீங்கள் அப்போவே கூட ஆஃப் பண்ணிடலாம். ஃபைனலாக கொத்தமல்லி தூவலாம், இல்லை தூவாமல் கூட நீங்கள் ஆப்ஷனல் தான் கொத்தமல்லி எல்லாமே. ஸோ நான் சொன்ன மாதிரி ரைஸ், நான், சப்பாத்தி எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த பன்னீர் ப்ரோட்டீன் ரிச் ஆனதுன்னு சொல்லலாம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான பன்னீர் புர்ஜி. சப்பாத்தி, ரைஸ், நான் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும்.
அதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இல்லை 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு நம்ம ஜீரகம் போடுறோம், பச்சை மிளகாய், வெங்காயம். பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். இதுக்கப்புறமா உப்பு தேவையான அளவு நம்ம போட்டுக்கணும். இது நல்லா சாஃப்டாக வரைக்கும் வதக்கணும். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது இல்லைனா இஞ்சி பூண்டை வந்து நம்ம துருவி கூட போட்டுக்கலாம். ஸோ பூண்டெல்லாம் பிடிக்காதவங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம், பட் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் பூண்டு போடும்போது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கேப்சிகம் போட்டிருக்கேன். நான் க்ரீன் கலர் கேப்சிகம் மட்டும்தான் போட்டிருக்கேன், நீங்கள் ரெட் எல்லோ கூட போட்டுக்கலாம். நல்லா சாஃப்டாக வதக்கினதுக்கப்புறமா பெருங்காயம், அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா, ரோஸ்டட் கியூமின் பவுடர், ரோஸ்ட் பண்ண ஜீரகத்தூள் இதெல்லாம் போட்டுக்கலாம். பெப்பர் பவுடர் இருந்தனாலும் நீங்கள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து இன்னும் அதிகப்படுத்தும் அந்த பன்னீரை. இப்போ இது வதக்கினதுக்கப்புறம் நெய் இல்லை பட்டர் நீங்கள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளேவர் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இதுக்கப்புறமா தக்காளி ஒரு 3லேருந்து 4 தக்காளி நல்லா ஃபைனாக சாப் பண்ணது. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வந்து வேகணும். இதில் வந்து நீங்கள் தண்ணி ஊற்றிடாதீங்க. இந்த பன்னீர் புர்ஜியில் தண்ணி ஊற்றும் போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா டேஸ்ட் வந்து மாறிடும். அந்த கேப்சிகம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிறிஸ்பினஸ் போயிடும். ஸோ நீங்கள் தண்ணி ஊற்றாமல் நீங்கள் ஒரு மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த தக்காளியில் இருக்கிற தண்ணியிலேயே அந்த கேப்சிகம் எல்லாம் நல்லா வெந்துடும். ஒரு இன்ஸ்டன்ட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா 1 கப் பன்னீர் எடுத்துக்கலாம். பன்னீர் எடுத்துகிட்டு அதை நல்லா துருவிக்கலாம். நீங்கள் வந்து ரொம்ப சின்னதாக உள்ளதில் நீங்கள் வந்து துருவினீங்க அப்படின்னா ரொம்ப வந்து அப்படியே சாகியாக மாறிடும். ஸோ அதனால் நீங்கள் பெரிய ஹோல்ஸில் வந்து நல்லா துருவி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து பன்னீர் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் டோஃபு யூஸ் பண்ணலாம். இல்லை இதுலேயே நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்கில் பண்ணலாம், உருளைக்கிழங்குல பண்ணலாம். ஸோ குழந்தைகளுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக 5 மினிட்ஸில் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இது மாதிரி பண்ணலாம். நீங்கள் பன்னீரை ஃப்ரீசரில் வச்சுருந்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே எடுத்து நீங்கள் முன்னாடி வச்சுருங்க. ஸோ அப்போ தான் வந்து பன்னீர் ரொம்ப நல்லா சாஃப்ட் ஆகும். ஸோ இது நமக்கு பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. இந்த பன்னீர் இதில் போடுறோம். இதில் போட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் லைட்டாக வதக்கிடலாம். ஏன் அப்படின்னா நம்ம பன்னீர் வந்து ஏற்கனவே வந்து குக் ஆனது தான். ஸோ அதை வந்து திரும்ப ரொம்ப நேரம் நம்ம வந்து குக் பண்ணிகிட்டே இருக்க வேணாம். இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம பண்ணால் போதும். நல்லா சூடாகிடும். ஸோ இப்போ கசூரி மேத்தி, கொத்தமல்லி. கசூரி மேத்தி பார்த்திங்கன்னா இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். கசூரி மேத்தி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ட்ரைடு ஃபெனுக்ரிக் லீவ்ஸ். ஸோ அதாவது காய வைக்கப்பட்ட வெந்தயக்கீரைன்னு சொல்லலாம். ரொம்ப ஹெல்த்தியானது கூட. ஸோ பன்னீரில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த க்ரீன்ஸ் செய்கிறது கீரை. ஸோ ரொம்ப நல்லது. இது சப்பாத்தி, ரைஸோடு எடுத்துக்கலாம், மில்லட்ஸோடு எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நான்லோடு எடுத்துக்கலாம், பராத்தாவோடு எடுத்துக்கலாம். இது வந்து ஸ்டஃபிங்காக கூட யூஸ் பண்ணலாம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான பன்னீர் சாண்ட்விச். ஒரு 5 மினிட்ஸில் பண்ணிடலாம். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட, நல்ல ப்ரோட்டீன் லோடுன்னு சொல்லலாம். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம பன்னீர் எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ பன்னீர் எடுத்துக்கலாம். நான் ஒரு 150 கிராம் பன்னீர் எடுத்துகிட்டு அதை நல்லா ஃபைனாக துருவி வச்சுருக்கேன். நீங்கள் பன்னீர் இல்லைனா உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். வேக வச்சு நம்ம எடுத்துகிட்டு அதை துருவி கூட நம்ம வச்சுக்கலாம். ஸோ இல்லைனா காலிஃப்ளவர் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ அதில் பீஸா சீசனிங் 1 டேபிள் ஸ்பூனும் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸும் நான் போடுறேன். கொஞ்சம் உப்பு நீங்கள் போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒன்றோடனும் ஒட்டாது. இதுக்கப்புறம் வந்து நம்ம ப்ரௌன் ப்ரெட் ஸ்லைசஸ் எடுத்துகிட்டு, அதாவது வீட் ப்ரெட், அதில் வந்து மயோனைஸ் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பீஸா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் வந்து போட்டுட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிடலாம். நீங்கள் தேவைப்பட்டால் சீஸ் கூட வச்சுக்கலாம். பட் நீங்கள் வெயிட் லாஸ் அப்படி நல்லா போகும்போது ரொம்ப நீங்கள் சீஸ் வைக்கணும்னு அவசியம் இல்லை. தேவைப்பட்டால் நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை பன்னீர் இல்லை அப்படின்னா நீங்கள் நான்வெஜ்ஜில் சிக்கன் அது மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் கிரேட்டட் பன்னீரை வச்சுட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம எதுவும் பண்ண போகிறதில்ல. ஏன்னா எல்லா சீசனிங்குமே அந்த பன்னீரில் இருக்குது. ஸோ அதனால் இதை நல்லா மூடிட்டு பட்டர் தடவிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம அப்படியே க்ரில் பண்ணிடலாம் ஒரு 2 மினிட்ஸ். ஸோ ரொம்ப சிம்பிளாக நம்ம ஒரு 5 மினிட்ஸில் பண்ணக்கூடியது. உங்களுக்கு பட்டர் தேவையில்லைனா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து ஆயில் ஊற்றி கூட க்ரில் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் தோசைக்கல்லில் கூட அயன் தோசை தவாவில் கூட போட்டு எடுத்துக்கலாம். ஸோ எனக்கு 2 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப பர்ஃபெக்டான
பிரெட் ஸ்லைசஸ். இல்லை மேலே நீங்கள் வெள்ளரிக்காய் வச்சுக்கலாம், தக்காளி, ஆனியன், எக்ஸ்ட்ரா இதெல்லாம் கூட நீங்கள் வச்சுக்கலாம், கேப்சிகம் இதெல்லாமே. நான் சிம்பிளாக பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நான் கூடிய சீக்கிரமாக வீடியோ போடுறேன். ஸோ இதை செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட டொமேட்டோ சாஸ் எடுத்துக்கிட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போது கண்டிப்பாக நீங்கள் இதை நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான பன்னீர் கீ ரோஸ்ட். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் 10 மினிட்ஸில். இப்போ வந்து இதுக்கு வரமிளகாய், கொத்தமல்லி, ஜீரகம், அதுக்கப்புறம் வெந்தயம், மிளகு, அதுக்கப்புறம் சோம்பு, இவ்வளோ தான் இதுக்கு தேவைப்படும். இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். வெந்தயம் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகணும். இப்போ புளி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பூண்டு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து 5 பல் பூண்டு போட்டிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளேவர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இது வந்து நம்ம நெய் ஊற்றி தான் வறுக்க போகிறோம். நான் வந்து ரொம்ப குறைவான நெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ரைஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், நான், பராத்தா எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சிடலாம். ஒரு நல்ல திக்கான பேஸ்ட் மாதிரி அரைச்சிடலாம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி இருந்தால் போதும் நமக்கு. நான் வந்து ஒரு 250 கிராம் பட்டர் அதாவது பன்னீர் எடுத்திருக்கேன். அந்த பன்னீர் எடுத்துகிட்டு நல்லா க்யூப்ஸாக வந்து கட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து டோஃபு எடுத்துக்கலாம். அதில் நீங்கள் பன்னீர் கீ ரோஸ்ட்டில் உருளைக்கிழங்குல பண்ணலாம், அதாவது உருளைக்கிழங்கு கீ ரோஸ்ட் மாதிரி பண்ணலாம். பன்னீருக்கு பதிலாக நீங்கள் வந்து டோஃபு போட்டிங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் நம்மளாம் கட் பண்ணி வச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணுன்னா இதை வந்து ரோஸ்ட் பண்ணணும். முதல்ல வந்து நம்ம நெய்யில் ரோஸ்ட் பண்ண போகிறோம். இதில் வந்து தண்ணி ஏதாவது இருந்ததுன்னா, ஈரம் இருந்ததுன்னா நீங்கள் எடுத்துருங்க. டிஷ்யூ பேப்பரில் வந்து தொடச்சி எடுத்துடலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு மிளகாத்தூள், கொஞ்சம் நான் உப்பு போட்டிருக்கேன், அதை போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ப்ரௌன் ஆக வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணலாம். நீங்கள் எப்போவுமே வந்து பன்னீரெல்லாம் செய்யும்போது முன்னாடியே பன்னீரை வந்து ஃப்ரீசர்லேயோ இல்லை ஃப்ரிட்ஜிலேருந்தோ எடுத்து வச்சுட்டா நல்லா வந்து பன்னீர் வந்து ரோஸ்ட் ஆகிடும். இல்லை அப்படின்னா டைரெக்டாக ஃப்ரீசர்லேருந்து எடுத்து கட் பண்ணும்போது பன்னீர் உடையும், சொதன்னு. இப்போ வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு நான் வெங்காயம், கருவேப்பிலை, உப்பு போட்டு மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டு இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா சாஃப்டாக வரைக்கும் வதக்கலாம். இந்த ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான மசாலாவோ தக்காளியோ எதுவுமே இருக்காது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த விழுதை ஊற்ற போகிறோம். உங்களுக்கு கிரேவி கொஞ்சம் அதிகமாக வேணும்னா எக்ஸ்ட்ரா மசாலா வரைச்சி நீங்கள் ஊற்றிக்கலாம். ஸோ இது மாதிரி ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் நல்லா வதக்கினா ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இதில் 1 டேபிள் ஸ்பூன் தயிர் போடணும். தயிர் பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். இல்லை ரொம்ப முக்கியமானது, வெந்தயத்தை வந்து கரெக்டாக நீங்கள் ரோஸ்ட் பண்ணலைன்னா கசப்பு தன்மை வந்துடும். இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சா பன்னீரை வந்து போட்டுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னு நீங்கள் டைரெக்டாக வந்து நெய்யில் அதோடையே வறுத்துட்டு வெங்காயத்துக்கு அப்புறம் நீங்கள் டைரெக்டாக அந்த மசாலாவை இதில் ஊற்றிடலாம். ஸோ அப்படி கூட பண்ணலாம். உங்களுக்கு மேக்ஸிமமே 10 மினிட்ஸ்க்குள்ளே ரெடி ஆகிடும் இந்த பன்னீர் கீ ரோஸ்ட். குழந்தைகளுக்கு வந்து லஞ்சுக்கு கொடுக்கலாம். ஆஃபீஸ் போகிறவங்க வந்து என்ன பண்ணலான்னா லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போகலாம். மார்னிங் வந்து செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். டின்னராகவும் எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கும் பாசுமதி ரைஸுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது லெமன் ஜூஸ் வந்து பிழிஞ்சு விட்டுறலாம். ஒரு டீஸ்பூன் இருந்தால் போதும். இதுக்கப்புறம் நான் கொஞ்சம் வெல்லம் போட போகிறேன். எதுக்காகனா ஃப்ளேவர் வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரே 1 டீஸ்பூன் மட்டும் வெல்லம். இது ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம். ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான பன்னீர் கீ ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு தேவையான பொருட்கள் நான் முன்னாடியே கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். நான் இப்போ செஞ்சுருக்கிறது மேங்களூர் ஸ்டைல். அது மட்டும் இல்லாமல் பன்னீரை வந்து ரொம்ப ஆயில் போட்டு நம்ம பண்ணுறதுக்கு இது மாதிரி செய்யும்போது ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். நீங்கள் சப்பாத்தி ரோல், எக் ரோலில் கூட நீங்கள் இதை வச்சு கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம இட்லியில் கூட ஸ்டஃப் பண்ணலாம். இல்லைனா தோசை மேலே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஈஸியான பன்னீர் கோஃப்தா கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப க்ரீமியாக ரொம்ப பர்ஃபெக்டாக செய்யலாம். அதுக்கு இஞ்சி பூண்டு எடுத்துகிட்டு வெங்காயம் போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா வதக்கலாம். இதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம தக்காளி போட போகிறோம். ஒரு 5 தக்காளி நல்லா பழுத்த தக்காளி போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுட்டு நம்ம ஒரு நிமிஷம் வதக்கினதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா சாஃப்டாக வரைக்கும் நம்ம இதை வேக வைக்கணும்.
இது வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னா அரைச்சிடலாம். இதில் நம்ம வந்து முந்திரி போட்டிருக்கோம். எதுக்காக நான் முந்திரி போட்டிருக்கேன்னா நம்ம க்ரீம் போட போகிறதில்ல, அதனால் இதுக்கு ஒரு 1/2 கப் தண்ணி இருந்துன்னா போதும். ஸோ இது மாதிரி நல்லா வதக்கிட்டு நல்லா சாஃப்ட் ஆகணும் அந்த தக்காளி, முந்திரி, வெங்காயம் எல்லாமே. இப்போ ஆற வச்சதுக்கப்புறம் தான் நம்ம அரைக்கணும். இது எந்த அளவுக்கு அரைக்கணும் அப்படின்னா நல்லா ஃபைன் பியூரியாக வந்து நம்ம அரைச்சி வச்சுக்கணும். இதுக்கப்புறம் கோஃப்தாக்கு பன்னீரை வந்து நல்லா துருவி வச்சுக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் உருளைக்கிழங்கு 2 நல்லா பாயில் பண்ணிவிட்டு போட்டிருக்கேன். இதை வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். ஸோ லம்ஸ் இல்லாமல் இருந்ததுன்னா அந்த கோஃப்தா பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வரும். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் கசூரி மேத்தி எல்லாம் நம்ம போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு பெருங்காயம் போட்டுக்கலாம். கரம் மசாலாலாம் வந்து நமக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் கிறிஸ்பினஸ்க்கும் மைதா வந்து நல்லா அதை வந்து பிடிச்சி வச்சுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இதை நல்லா டோ மாதிரி பண்ணிக்கணும். இதுக்கு தண்ணி ஊற்றியெல்லாம் நம்ம வந்து எதுவும் பண்ணக்கூடாது. ஸோ இது மாதிரி பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து குட்டி குட்டி பால்ஸாக பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்தளவுக்கு சைஸ் பெருசாகவும் போடலாம், இல்லை இதில் குட்டியாகவும் போடலாம். இது இமீடியட்டாகவும் ஃப்ரை பண்ணலாம், இல்லை நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுட்டு நீங்கள் மார்னிங் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டு நைட்டு கூட நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி கிரேவியில் போட்டுக்கலாம். ஸோ இது ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம கார்ன்ஃப்ளவரில் டிப் பண்ண போகிறோம். எதுக்காக அப்படின்னா அந்த மிக்சர் எல்லாம் பிரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக. இது ஆப்ஷனல் தான். இது பண்ணலாம், இல்லை நீங்கள் அப்படியும் ஃப்ரை பண்ணலாம். இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ண விருப்பம் இல்லாதவங்க பணியாரம் கல்லில் வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் ஆயில் ஊற்றிட்டு இதை அப்படியே வந்து நம்ம கிறிஸ்பியாக வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். அதாவது ஆப்பம் பேன் இல்லை வந்து பணியாரம் கல். ஸோ இதெல்லாம் வேணாம் அப்படிங்கிறவங்க நீங்கள் அவனில் பேக் பண்ணுறதுனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். அதாவது 180 டிகிரியில் ஒரு 20 மினிட்ஸ் நீங்கள் பேக் பண்ணிட்டீங்கன்னா பர்ஃபெக்டாக நமக்கு வெந்துடும். ஸோ அப்படியும் பண்ணலாம். நீங்கள் ஏர் ஃப்ரையர்லேயும் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ அதை பண்ணலாம். ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும். ஸோ வேணாங்கிறவங்க இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிவிட்டு அல்டர்னேட்டிவ் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இப்போது நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு. நம்ம வந்து எடுத்துடலாம். இந்த கோஃப்தா வந்து நீங்கள் ரொம்ப டைட்டாக பிடிக்கக்கூடாது. இன்னொரு விஷயம், இந்த கோஃப்தா வந்து ஸ்டிக்காகவும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா சொதன்னு ஆகிடும். ஸோ அதனால் நம்ம வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக கோஃப்தா பண்ணணும். அப்போ தான் ஆயில் அப்சர்வ் பண்ணிக்காது. ஸோ இதுக்கப்புறம் கிரேவி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் நெய் இல்லைனா பட்டர் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இதை மாதிரி கியூமின், கார்டமம், க்ளவுஸ், அதுக்கப்புறம் பே லீஃப், பச்சை மிளகாய், பெருங்காயம், கரம் மசாலா, கொத்தமல்லி, மிளகாய்த்தூள் இதெல்லாம் போட்டுட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம அரைச்சி வச்ச அந்த விழுதை ஊற்ற போகிறோம். நல்ல ஃபைன் பியூரியாக இருக்கிறது. இதுக்கு தேவையான அளவு தண்ணி நம்ம ஊற்றுறோம். ஸோ வெயிட் லாஸ்ன்னு போகும்போது நீங்கள் க்ரீம் ஆட் பண்ணி கிரேவி சாப்பிட வேணாம். ஸோ அதுக்காக நான் வந்து பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்த்துட்டு கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி மஞ்சள் தூள் நான் வந்து போடுறேன். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுறேன். இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணும். இப்போது தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். ஸோ டேஸ்ட்டை பார்த்துட்டு பத்தலைன்னா நம்ம எக்ஸ்ட்ரா கூட நம்ம போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். ஸோ அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மூடி வச்சு ஒரு 3 நிமிஷம் வேக ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இதில் கசூரி மேத்தி வந்து நம்ம போட்டுடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுடலாம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி. ஸோ இதெல்லாம் போட்டுட்டு நம்ம இதில் கோஃப்தா போட போகிறோம். கோஃப்தா ஏற்கனவே ஃப்ரை ஆனதுனால ரொம்ப நேரம் அந்த கோஃப்தா வந்து குக் பண்ண வேண்டியதில்லை. ஸோ இந்த கோஃப்தா போட்டுக்கலாம் நம்ம. ஸோ இதை அப்படியே அந்த கிரேவி வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். ஒரு 2 நிமிஷம் குக் ஆனால் போதும். ஸோ மூடி வச்சு நம்ம 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். இதுக்கப்புறம் நீங்கள் தேவைப்பட்டங்க எக்ஸ்ட்ரா பட்டர் போடலாம், எக்ஸ்ட்ரா க்ரீம் போடலாம். அது உங்களோட விருப்பம் தான். நான் முந்திரி போட்டுக்கனால நல்ல க்ரீமினஸ் நல்லாயிருக்கும். இதுக்கு சப்பாத்தி, ரைஸ், நான் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். நான் சப்பாத்தி செஞ்சுருக்கேன். ஸோ நீங்கள் இதே மாதிரியே பண்ணி சப்பாத்தி இல்லை ரைஸுக்கு நாங்கள் எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் நான் இந்த வீடியோட கடைசியில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப கிறிஸ்பியான பன்னீர் ஃப்ரை. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப நேரம் எடுத்துக்காது. ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம டீக்கு எடுத்துக்கலாம். டீ இல்லைன்னா காஃபிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ப்ரோட்டீன் லோடுன்னு சொல்லலாம்.
ஸோ இதுக்கு நம்ம பன்னீர் எடுத்துக்கலாம். பன்னீர் எடுத்துகிட்டு நீங்கள் கழுவிக்கலாம், இல்லைன்னா அப்படியே கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுருந்தா அதை வந்து நார்மல் டெம்பரேச்சர் கொண்டு வந்து இது மாதிரி பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி நம்ம லாங் க்யூப்ஸாக கட் பண்ணிக்கணும். அதாவது ஒரு ரெக்டாங்கிள் க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் வேறு ஷேப்பில் கூட சின்ன சின்ன க்யூப்ஸாக கூட கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி பண்ணும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் மேரினேஷனுக்காக ரெட் சில்லி ஃப்ளேக்ஸு, உப்பு, அதுக்கப்புறம் கரம் மசாலா பொடி, மஞ்சள், மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் ட்ரை மேங்கோ பவுடர், இஞ்சி பூண்டு இதெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் தண்ணியை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் போட்டுக்கிறது பார்த்திங்கன்னா எல்லாமே சிம்பிள் மசாலா தான். இப்போ நம்ம பன்னீரை போட்டுரும். பன்னீரை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் லெமன் ஜூஸ் இருந்தால் மேலே விட்டுக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா உடையாமல் மிக்ஸ் பண்ணணும் நீங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிடலாம் இந்த பேட்டர்லாம் ரெடி பண்ண வரைக்கும், இல்லைன்னா ரூம் டெம்பரேச்சர்லேயே அப்படியே விட்டுடலாம். இல்லை 2 மணி நேரத்துக்கு முன்னாடியும் நீங்கள் இதை ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம போட்டு எடுக்கலாம். இதுக்கப்புறம் பேட்டருக்கு கார்ன்ஃப்ளவரும் மைதாவும் போட்டுக்கலாம், இல்லை நீங்கள் கோதுமை மாவு கூட நீங்கள் போட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிட்டு கட்டி இல்லாமல் கலந்துக்கணும். ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின் பேட்டராகவும் இருக்கக்கூடாது. நார்மல் பஜ்ஜி கன்சிஸ்டன்சியோட தின்னாக இருக்கணும். நீங்கள் ப்ரெட் க்ரம்ஸ் எடுத்துக்கோங்க, இல்லைனா ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்சியில் அரைச்சிட்டிங்கன்னா இது மாதிரி வந்துடும். இல்லைனா ரஸ்க்கை கூட நீங்கள் மிக்சியில் அரைச்சிக்கலாம், துருவி வச்சுக்கலாம். இப்போ இந்த பன்னீர் க்யூப்ஸ் எடுத்துகிட்டு அந்த மைதா கார்ன்ஃப்ளவரை மிக்சரில் டிப் பண்ணிவிட்டு நம்ம ப்ரெட் க்ரம்ஸில் ரோல் பண்ணலாம். இப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் சேவ் எடுத்துக்கலாம், ப்ளைன் சேவ், இல்லை ரவை எடுத்துகிட்டு பண்ணலாம், சேமியா, இல்லை நீங்கள் வந்து நூடுல்ஸ் இருந்தாலும் பொடிச்சு விட்டு அதில் வந்து நீங்கள் டிப் பண்ணி பண்ணலாம். கார்ன்ஃப்ளேக்ஸ்லேயும் நீங்கள் பண்ணலாம். ஸோ உங்கள்கிட்ட என்ன இருக்கோ நீங்கள் அதை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இது வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கார்ன்ஃப்ளவரில் அப்படியே டிப் பண்ணியும் போட்டுடலாம். இல்லை இதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னா கடலை மாவில் டிப் பண்ணி போட்டுடலாம். இப்போ இதை ஃப்ரீசரில் வைக்கலாம், இல்லை அப்படின்னா டைரெக்டாகவும் பொரிச்சிடலாம். ஃப்ரீசரில் வச்சா 2 நாள் வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். இது வந்து கெட்டு போகாது, மேரினேட் பண்ணி வச்சிட்டோன்னா. இப்போ தேவையான அளவு சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கோங்க. அதில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா சூடான ஆயிலில் இந்த பன்னீரை போட்டுட்டு நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இதுக்கு மேக்ஸிமம் ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் தான் ஆகும். டெம்ப்ரேச்சர் வந்து ரொம்ப லோவாக இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப ஹைலையும் இருக்கக்கூடாது. ஸோ அது மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க. நல்லா போட்டால் நல்லா பொரிஞ்சு மேலே வரணும். அதுக்கப்புறம் மீடியம் டு ஹையில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். லோவில் வச்சிங்கன்னா அந்த ஆயிலை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அதுக்கப்புறம் எல்லாம் பிரிஞ்சு போன மாதிரி ஆகிடும். ஸோ இது மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரியே நீங்கள் உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் இதில் வேணாலும் பண்ணலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில்லி டொமேட்டோ சாஸ், க்ரீன் சட்னி நல்லாயிருக்கும். எதுவுமே இல்லாமல் அப்படியே கூட ப்ளைனாக சாப்பிட்லாம். குழந்தைகளுக்கு வந்து பன்னீர் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். இது மாதிரி பண்ணி கொடுத்தா நிறையா சாப்பிடுவாங்க. இதே மாதிரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட்ஸ்.inங்கிற வெப்சைட்டையுமே ரன் பண்ணிகிட்ருக்கோம். 18 இயர்ஸ்க்கு மேலே. அதுலேயுமே 8000 ரெசிபிஸ் இருக்குது. கிரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனலுமே இருக்குது. அதுலேயுமே 2000 ரெசிபிஸ் இருக்குது. சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபிஸ்.